வணக்கம். சிதைக்க உடலை மருந்து மருந்தை உணவு. பகலில் வெயில், இரவானா அதாவது சாயங்காலம் நேரம் ஆனால் மழை. இந்த கிளைமேட்டில் திடீர்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு சளி பிடிக்கும், ஜுரம் வரும். அந்த சளி இருமலாக மாறும். ஒரு உடம்புல ஒரு டயர்ட்னஸ் எப்போதுமே இருக்கும். இதுக்கு காரணம் என்னென்னு அப்படின்னா, வெயிலில் விட டக்குனு நல்லா வெயில் காஞ்சிட்ட பிறகு உடனே மழை பெய்யும் போது நிலத்தில் உள்ள அவ்வளோ கெட்ட மைக்ரோ ஆர்கனிசமும் தழைத்து வளருவதற்கு ஏதுவான சீதோஷ நிலை இதுதான். ஸோ இந்த கெட்ட மைக்ரோ ஆர்கனிசம் நம்ம சுவாசிக்கும் காற்று மூலியமாகவோ நம்ம குடிக்கும் தண்ணி மூலியமாகவோ நம்ம உடலுக்கு போய் சேரும் போது உடலில் பல உபாதைகள் ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதை நம்ம எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா, கண்டிப்பாக தண்ணீர் காய்ச்சி குடிக்கணும் அப்படிங்கிறது தெரியும். அந்த பிரச்சனை, அதாவது சளி பிடிச்சிருக்கு, ஜுரம் வந்திருக்கு, இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா, முதல்ல கண்டிப்பாக குழந்தைகளுக்கு வந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சித்தர் மருத்துவரை அணுகி அதுக்கேற்ற மருந்துகள் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த பிரச்சனைகளை சரி செய்யும் போது சித்த மருந்துகள் எல்லாமே உள்ளார உள்ள புகுந்த வைரஸை கொல்றதுக்கு தான் மருந்துகள் கொடுப்பாங்களே தவிர பிரச்சனைகளை நமக்கு உடலுக்கு தேவையான எதிர்ப்பு சக்திக்குள்ள மருந்துகள் அவங்க கொடுக்க மாட்டாங்க. டைரெக்டாக ஆன்டிபயோட்டிக்ஸ் எதுவுமே இருக்காது. உடலுக்கு அதை தாங்கக்கூடிய சக்தியை தான், பலத்தை தரக்கூடிய மருந்துகள் தான் கொடுப்பாங்க. இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்யறதுக்குள்ள மருந்துகளும் சித்த மருந்துகளில் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போது ஃபீவர் வந்துட்டு அப்படின்னா முதல்ல குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு சித்த மருத்துவர்கள் அணுகும் போது அவங்க சுதர்சன மாத்திரை, திருமண கீர்த்திரஸ் மாத்திரை அப்படின்னு நிறையா கொடுக்கும்போது அது உடல் வெளியும் இல்லாமல் பார்த்துக்கும், உடலில் இருக்கிற உஷ்ணத்தையும் தாராளமாக குறைச்சிரும். இதே பெரியவங்களுக்கு வந்தது அப்படின்னா அவங்க முதல்ல உடல் உஷ்ணத்தையும் அந்த ஜுரம் வரும்போது உள்ள செரிமான பிரச்சனையும் சரி பண்ணணும் அப்படின்னா முதல் 2 நாள் அவங்க கண்டிப்பாக சாப்பாட்டை உப்பு புளி காரம் டோட்டலி இல்லாமல் கஞ்சி உணவாக 3 வேளையும் சாப்பிட்டுட்டே வந்தாலே, மருந்து சாப்பிட்டுட்டே இருந்தாலும் சீராக ரெக்கவர் ஆகிறதுக்கு அவங்களுக்கு 1 நாள் இல்லை 2 நாள் மட்டும்தான் பிடிக்கும். ஏன்னா கஞ்சி உணவு செரிமானம், அதாவது வயிற்றில் உள்ள ஆமம் சொல்கிற பிரச்சனை வராமல் இருக்கணும், வயிற்றில் உள்ள செரிமான பிரச்சனை சரியாக ஆகணும் அப்படிங்கிறதால. ஏன்னா நம்ம திரும்பவும் ஃபீவர் இருக்குது, சித்த மருந்துகள் எடுத்துக்கிறோம், ஃபீவர் நல்லாவே குறைஞ்சிருது, நம்ம எப்போது கூட நார்மலாக சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா வயிற்றில் உள்ள பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகி அது உடல் உஷ்ணத்தை அதிகமாக்கி தான் கொடுக்கும். இந்த உடல் உஷ்ணத்தை குறைக்க விடாது. அதனால் உணவு பழக்கத்தில் குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களும் சரி கஞ்சி உணவாக அந்த முதல் 3 நாள்லேருந்து 5 நாள் எடுத்துக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா, சாதாரண பிளாண்ட் ஒரு இட்லி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா குழந்தைகள் அதை சர்க்கரை வச்சு சாப்பிட்லாம். வேறு எந்தமே கார சட்னியோ ஒரு சாம்பாரோ எதுவுமே அதுக்கு சைட் டிஷ் இல்லாமல் இட்லினா சர்க்கரை வச்சு சாப்பிட்றது, பெரியவங்க தயிர் வச்சு சாப்பிட்றது. இப்படி காலை உணவும் மதிய உணவும் நல்லா கஞ்சி, அதாவது சாதத்தையே புழுங்கல் வச்ச சாதமாக இருந்ததுன்னா அதை 2 தடவை வேக வச்சு அதில் 1 ஸ்பூன் மட்டும் தயிர் போட்டு உப்பு போட்டு இந்த கஞ்சி மட்டும் குடிச்சிட்டு வரலாம். நைட்டும் அதேமாதிரி இட்லி தான் சாப்பிட்லாம். இதை ஒரு 3 நாள் லைட்டு உணவு, அதுவும் பசிக்கு தேவையானது, நம்ம எனர்ஜிக்கு தேவையான உணவு மட்டுமே சாப்பிட்டு வந்தாலே இந்த சித்த மருந்துகளும் சேர்ந்து 1 வாரம் இருக்கக்கூடிய சளி, ஜுரம், இருமல் எல்லாமே முதல் 3 நாளையே குணமாகறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சித்த மருந்துகளோடு சேர்ந்து நம்ம உணவு பழக்கத்தையும், ஜுரம் வரும்போது அது முக்கியமாக இந்த கிளைமேட்டில் ஜுரம் வரும்போது இதை கண்டிப்பாக கவனமாக இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தாலே போதுமானதாக இருக்கும். ஏன்னா நம்ம ஜுரம் வரும்போது உடல் உஷ்ணமாக இருக்கும்போது நம்ம எப்போதும் சாப்பாடு சாப்பிடும் போது வயிறு அது செரிமானம் ஆகாமல் அது இன்னும் நம்ம உடல் உஷ்ணத்தை ஏற்றி கொடுக்கும்போது மருந்துகள் சாப்பிட்டாலும் அதோட பலன் இல்லாமல் போயிடும். இதே முன்னோர்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க முதல் 3 நாளைக்கு மருந்துகள் எடுத்துக்க மாட்டாங்க, பெருசாக படுத்திருப்பாங்க, டயர்டாக இருக்கும், எந்த உணவும் எடுத்துக்காமையே வெறும் தண்ணி குடிச்சிட்டே முதல் 3 நாள் இருப்பாங்க. அது இந்த காலத்தில் சாத்தியப்படாது. அது ஒரு ஹை ரிஸ்க் வேறு. ஏன்னா இப்போ இருக்கிற கெட்ட மைக்ரோ ஆர்கனிசம் டோட்டலி வேறு, வைரஸ் பாக்டீரியா டோட்டலி வேறு. ஸோ சித்த மருந்துகளும் எடுத்துக்கணும். இந்த மாதிரி உணவு பழக்கத்தையும் கடைப்பிடிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி சீதோஷ நிலைகளில் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளால ஈஸியாக எதிர்கொள்ள முடியும். ஆரோக்கியமாக வாழும். வேறு எதை பற்றி பேசணும் நீங்கள் நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.